Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 6 மார்க் 1 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். பப்ளிக் எக்ஸாம் அப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேங்க் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 days பக்கம் தான் இருக்குது. இந்த 10 daysல வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத கொஸ்டினை படிங்க. ஸோ அதன் நோக்கத்தோடு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் வந்து நம்ம புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபுல்லாக புக் பேக் புக் அண்ட் சைட் கொஸ்டின் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே மார்க் பண்ணி படிச்சிங்களா அப்புறம் மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், திஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா +1 வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொஸ்டின் நம்ம சேனலில் வர கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், நீங்கள் கட்டாயம் இந்த வருஷம் பப்ளிக் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய குருவினாக்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்படுத்தும் சக்தி மிக்கது ஏன், இதுக்கான ரீசன். அதே மாதிரி பாய் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மூன்றாவது வினா இனம் மொழி குறித்து ரசூல் கம்சது, இது ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, உயிரிரு மெய்யிரு விளக்கு ரொம்ப முக்கியமான. தமிழ்நாட்டின் மாநில மரம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், 7வது கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிலியா குருவிகள் எங்கேயோ போயின தொடரின் பொருள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பிடப்படும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடப்பது என்ன. நெக்ஸ்ட் 10வது நான் காற்றின் தீராத பக்கங்கள் எது எது என்பதை எழுதி சென்றுங்க. மதிப்பு கூட்டு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான. தொழு உரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 12வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து பகுபத உறுப்புகள் எத்தனை, நமக்கு தெரியும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம் 6 தான். கோட்டை என்னும் சொல் பற்றி திராவிட மொழிக்கு எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. காவடி சிந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், காவடி சிந்து. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குறுந்தொகை குறித்து நீங்கள் அறிந்து செய்து. நெக்ஸ்ட் பார்த்தா தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநாள் கூறுகிறது. தீயினால் சுட்டப்பொன் என்று நாவினால் சுட்டபடி என்று வள்ளுவர் கூறுவது எது. நெக்ஸ்ட் பார்த்தா சீர்தூக்கி ஆராய வேண்டிய அறங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மருந்து எது, மருந்து மரமாக இருப்பது யார், இது ரொம்ப முக்கியமானது. ஓமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 22வது கொஸ்டின் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ரசமாணிக்கனார் கூற்று. உவேசா அவர்களின் பயின்ற கல்வி முறை. ஆசிரியப்பா எத்தனை பக்கம், அவை ரொம்ப ரொம்ப இந்த பாவகையில் 10th சொல்லிப்பா வெண்பா வகைகள், பாவகைகள் வெண்பாக்கள் ஆசிரியப்பாங்க. நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமடி மண்டில ஆசிரியப்பா, அதில் இந்த கான்செப்டில் இருக்கக்கூடியது. மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக. அடுத்து 26வது சொன்னால் ஆனந்தரங்கன் வர்ணியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஈரசிச்சீர் வடிவம் வழங்கோட வேறு பெயர்களையாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தின் பிரிவுகளை குரல் கூறுவனையாவை. நெக்ஸ்ட் வந்து படைக்கு பாதுகாப்பு இருப்பவனை. எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்திய கடற்கரை 3 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாழல் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் பேச்சு. உழைப்பாளரின் தோல் வலிமையால் வெளிந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து செந்துறை பாடான் துறை விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒழுக்கம் பொறையும் உனை போல் யார்கள் இவ்வடியில் வந்து எதனை குறிப்பிடுகிறது. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்தில் சிறந்து விளங்குவதாக தாகூர் இவற்றை கூறுகிறார். ஸோ ஓவரால் 37 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து கட்டாயம் வந்து சம்டைம் 3 மார்க்லேயே வரும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் படி படிங்க, இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வில்வரத்தனம் பாடத்தான் வேண்டும் என்று எனக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற்றுள்ள வேண்டுவதாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காட்டில் புல்வெடுகள் அழகிய பிரிவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாவில் செங்கையல் வகை இதில் கொடுத்து இடைஞ்சுட்டு பொருளுக்கு கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டு அடையாளம் வந்து அடையாளம் காவடி என்பதற்கு மலை மனித வாழ்வின் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதற்கு சமணப்பள்ளிகளும் பெண்களின் குறிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இடைஞ்சுட்டி பொருளுக்கு 5 வேளாண்மை கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பப்ளிக்கில் 5 வேளாண்மை மந்திரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மறையவர் கருத்தில் எண்ணியாது. அடுத்து பார்த்தா ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்றாசிரியர் என்பதை வடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. ஆசிரியப்பாயின் பொது விளக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியவை பற்றி திருக்குறள் கூறுவனையவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரெஸ்கோ ஓவியங்கள், அது முக்கியமான கொஸ்டின். கலை சொல்லாக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் உள்ள வேறுபாடு கட்டாயம் படிங்க. உணவும் உறக்கமும் உங்கள் கனவை உங்கள் சொற்களை விளக்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கி பெற்ற பரிசு புகழ் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எப்படி நம்ம வந்து 5 வேளாண்மை மந்திரம் சொல்கிறோமோ, காவடி சிந்து சொல்கிறோம், அதே மாதிரி சிங்கி பெற்ற பரிசு ரொம்ப முக்கியமான. ஜீவாவின் பேச்சு நடை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சொட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேரநாடு செல்வனம் மிக்கது என்று கூட்டிருக்க காரணங்கள் வாய்க்காலின் சிறப்புகளை குறிப்பிடப்படும். நெக்ஸ்ட் வந்து நாமசீகம், இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து 6 மதிப்பு நாட்டி இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் எவ்வாறு உணர்வு என்பதை விவரிக்க. தமிழர் வாழ்வோடு புலம்பெயர்ந்த நிகழ்வோடும் நெக்ஸ்ட் பார்த்தா முத்துலிங்கத்தின் தனிப்பாக எவ்வாறு விளக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லுக்கூறும் வடகரை தென்கரை ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான. 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் யானை டாக்டர் கட்டாயம் சொல்லணும். 3 4 5 6மே ரொம்ப முக்கியமான. பர்டிகுலராக வாடிவாசல் நிறைய டைம் கேட்டிருக்கேன், உங்களுக்கே நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பௌத்த கல்வி முறை, சமண கல்வி, மரபொழி கல்வி முறைகளை, தமிழர் கல்வி முறை ஏற்படுதல், பல்வேறு மாறுதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின். அதுக்கப்புறம் 9வது கொஸ்டின் நெக்ஸ்ட் தலைவனி இல்லற பாங்கனி, இது நிறைய டைம் தான். பாரதி திலார் முகம், நெக்ஸ்ட் வந்து மதிய நகரம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வாழ்வின் உயருக்கு உறுதியாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்க. கல்லும் கதை சொல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிம்போனி தமிழும் ஆஸ்கர் தமிழும் மோஸ்ட் ரொம்ப முக்கியமான. ஏஆர் ரஹ்மானும் அதே இளையராஜா பற்றி எழுதக்கூடிய. சுந்தர ராமசன் கற்றல் கலந்த பேராசை. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. நடராசன தனிமொழிக்கும் நீங்கள் அறியும் கருதினேன். நெக்ஸ்ட் பார்த்தா நடராஜன் பார்த்தீங்கன்னா நேர்காணல் பற்றி அறிந்து விட்டேன். ஓவரால் 18 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 18 கொஸ்டின் படிக்கணும் சார். நமக்கு வந்து 6 மார்க் பொறுத்த இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். ஸோ கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து திணையில் பாடான் திணை கூட பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகளின் வீரம், வெற்றி, ஒழுக்கம், பண்பாடு பற்றி பாடான் திணை. ஒரு மன்னனோட வீரத்தை, வெற்றியை பற்றி சொல்கிறாங்கன்னா அது பாடான் திணை. ஸோ புக்கில் வழி இருக்குது, எடுத்துக்காட்டோடு எழுதலாம். பொதுவியல் திணை, பாலைத்திணை, முல்லைத்திணை, குறிஞ்சித்திணை, வஞ்சித்திணை, இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறது தான். ஸோ அந்த கான்செப்டில் இதை வந்து கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணிக்க. அடுத்து அன்னைக்கு பொறுத்து வேற்றுமைனி சொல்லும் போது நமக்கே வந்து எடுத்துக்காட்டு தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட அந்த கான்செப்டில் சொற்பொல் பின்வரும் நிலை, ஓமை அணி, பிரிது மொழிதல் அணி, உருவகணி, பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் இந்த அணியில் கட்டாயம் படிச்சிங்கன்னா +2க்கே இது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய துறையில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பொருமொழி காஞ்சித்துறை வந்து கட்டாயம் படிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருந்தா பென் இஸ் மைட்டர் இந்த புக் பேக்கில் இருக்குது. கத்தி முனையை விட பேனாமுனை கூர்மையானது. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து கவிதாசன் சொல்கிறது. வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல் செய்வதில் செய்வதை வித்தியாசமாக செய்கிறார்கள். அதுக்கு தேர்ட் பார்த்தீங்கன்னா பிக்சர் இஸ் வந்து 1000 வேர்ட்ஸ்னா ஒரு படம் 1000 வார்த்தைகள் சமம். ஒர்க் வைல் ஒர்க் அண்ட் ப்ளே வைல். வேலை செய்யும் போது வேலையில் கவனம் வை, விளையாடும்போது விளையாட்டில் கவனம் வை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ரூல்ஸ் த வேர்ல்டு சொல்லும்போது அறிவே உலகை ஆள்கிறது. ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எண்ட் அப், ஒன் மஸ்ட் ஹேவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளார். ஹான்ஸ் ஆண்டர்சன். பெயருக்கு வாழ்வது வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒளிமயமானதும் சுதந்திரமானதாகவும் மலர்களை போன்று மனமும் அழகும் உள்ளதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நேச்சர் லைட் வியர்ஸ் த கலர் சொல்லும்போது இயற்கை ஒளிவனங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. லுக் டீப் சொல்லும்போது இயற்கையை உற்றுப்பார், அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. சிம்பிளிசிட்டி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எளிமையை இயற்கையின் முதல் படி கலை இப்படி பிளீஸ் ஜென்ஸ் சொன்னார். இந்த டிரான்ஸ்லேஷன் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ண ஒரு எக்ஸாம்லே எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வென் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட்னா கல்வி வலிமையான ஆயுதம், அதை கொண்டு உலகையே மாற்றலாம். லுக்கிங் அட் பியூட்டி. இயற்கை அழகை ரசிப்பது மனதை தூய்மைப்படுத்துகிற முதல் படியாகும். கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள். கலாச்சாரம் மக்களை உருவாக்குவதில் மக்கள் கலாச்சாரம் உருவாக்குகிறார்கள். ஏ பீப்புள் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் தேர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இஸ் லைக் எ ட்ரீ வித்தவுட் எ ரூட். அப்போ மக்கள் கடந்த கால வரலாறு மற்றும் கலாச்சார அறிவில்லாமல் இருப்பது வேறில்லா மரத்துக்கு ஒப்பாகும். அடுத்து வந்து பார்த்தா எ நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் த ஆர்ட்ஸ் அண்ட் இன் த சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள். ஒரு நாட்டின் கலாச்சாரம் அந்த மக்களின் மனதிலும் ஆன்மாவில் இருக்குது. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு சின்ன ஸ்டடி மெட்டீரியல் தான். இதில் 2 மார்க் 3 மார்க் 6 மார்க்காக இது போட்ட ஒரு வீடியோ தான். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா +1க்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பப்ளிக் 2 மார்க் 3 மார்க் 6 மார்க்கில் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. Once again, thank you from GR Success STC for your valuable support and also wish you all success to score high marks in the public exam. So விடாமுயற்சி விஸ்வரூபயற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவோம். ஸோ உங்களால் முடியாதென்றால் யாராலையும் முடியாது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இதில் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் 10th பப்ளிக் எழுதியிருக்கனால கட்டாயம் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் தெரியும். பப்ளிக் எக்ஸாம் என்ன பண்ணும், ஒரு வெற்றி வந்து உங்களை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துன்றதோட எல்லா மதிப்புமே உங்களோட ரிசல்ட் அன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்க. அதனால் +1 பப்ளிக் நீங்கள் நல்ல மார்க் எடுங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா +1 பப்ளிக்கில் வரக்கூடிய மார்க் வந்து பார்த்தா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நம்ம காலேஜுக்கு யூஸ் ஆகும். அப்படி கிடையாது, எல்லாமே யூஸ் ஆகும். நீங்கள் +1 எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே +2க்கு வந்து அடிக்கோலாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அடித்தளத்துக்கு இப்போ நீங்கள் +1 எடுக்கிற மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது யார் கண்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன +1 மார்க்கை கன்சிடர் பண்ணி கூட நமக்கு வந்து குரூப் அடுத்த லெவல் போகிறது யூஸ் ஆகும். அதனால் கட்டாயம் நீங்கள் +1 பப்ளிக்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்க. 1 செகண்ட் மீண்டும் சொல்கிறேன், கட்டாயங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.